ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி என்ன எழுதி போட்டிருக்கான்? மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. ஒரு அரசாங்கம் மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடுன்னு எழுதி போட்டுட்டு, அத அத விற்பனை செய்யலாமா? கேட்டா அதெல்லாம் வருமானம் வருதுன்னுலாம் சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு குடுக்குறேன். ம். இத சாப்பிட்டா உங்க உயிருக்கு, உடலுக்கு கேடு சார்ன்னு சொல்லி அந்த சாப்பாட குடுத்தா நீங்க சாப்பிடலாமா? நான் குடுக்கலாமா? நீ குடுக்கவே கூடாது. அத நான் வாங்கி சாப்பிடவும் கூடாது. குடுக்குறதுக்கு முதல்ல உங்க சிம்பிளா மனசு வராது. சிம்பிளா புரியிற மாரி சொல்றோம். ம், ம். சரி, அதுல என்ன வருமானம் வரட்டும். நான் ஒரு 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 தொலைக்காட்சி பெட்டியில என்ட்ட சொன்னாங்க. சார், அதுல தமிழக அரசுக்கு வருமானம் இருக்கு சார் அப்டின்னாங்க. தமிழக அரசுக்கு வருமானம் இருக்கு. தமிழக அரசே தான் சார் சொல்றாங்க. இன்டைரக்ட்டா சொல்றாங்க. டார்கெட்லாம் கரெக்ட், வைக்கிறாங்களே சார். கரெக்ட்ங்க. பொங்கல் கரெக்ட். பண்டிகை, தீபாவளி பண்டிகைலாம். டார்கெட் வைக்கிறாங்கல்ல. டார்கெட் வைக்கிறாங்க. அப்ப மதுவுனால வந்து இறக்கக்கூடியவர்கள். நீ 50,000 பேர் செத்துக்க. 1,00,000 பேர் நீ செத்துக்க. எனக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தா போதும் அப்டின்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை மனிதனை கொல்றதா? இன்னைக்கு டாஸ்மார்க் விஷயம் பெரிய விஷயமா போயிருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க இது சின்னமனூர்ல பிரச்சாரத்துல இருக்கேன். ஈவினிங் பிரச்சாரத்துல இருக்கேன். ஒரு பஸ் நிறுத்தம். அந்த பஸ் நிறுத்தத்துல பெண்கள்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. அந்த பெண்கள்ட்ட போய் நான் பேசுறேன். என்னம்மா ஏதும்மா அப்படின்னு சொல்லி பேசுறப்போ ஒரு அம்மா சொல்லுது. ஒரு 65 வயது நிறைந்த ஒரு அம்மா வந்து சொல்லுது. ம், ம். அ அதாவது மதுவினால் என் கணவனை இழந்து விட்டேன். மதுவினால் 27 வயதுல என் மகனை இழந்துட்டேன். என் மகன் 2 சின்ன பிள்ளைய விட்டுட்டு இறந்து போயிட்டாயா. அந்த குழந்தைகள நானு வம்பாடுபட்டு படிக்க வைக்கணும், செய்ய வைக்கணும்னு சொல்லி இந்த இந்த வயசுல போய் பீட்டுட்டு எடுத்து நான் படிக்க வச்சேன். டாஸ்மார்க்க மூடுங்கய்யா. டிவிகே வாக்குறுதியில இது இருக்குங்களா? டிவிகே டாஸ்மாக் வாக்குறுதியில மூடுறதுல? மது ஒழிப்பு வந்து இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இல்ல. ஏன் இல்ல அப்டின்னா, சார சாராயம் டாஸ்மார்க்கு உற்பத்தி ஆலைய வைத்திருப்பவர்கள் அவங்க.